பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நீங்க அதை உரிமை கொண்டாடுறீங்க, நீங்க எடுத்துக்கிறீங்க, யாரையும் சார்ந்து இருக்காம இருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம். இதுல சில மனக்குறைகள் இருக்கிறதா நம்மளோட மதிப்பிற்குரிய எம்எல்ஏ சார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் கிடைக்கல அப்படின்றாங்க. இது முதல் கட்டம் போச்சு, 2வது கட்டம் ஒன்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட வட்டாட்சியர் அவர்கள் கண்டிப்பா வருவாங்க. வரும்பொழுது உங்ககிட்ட இந்த மனு பெறுவார்கள். மனு பெற்று நம்மளுக்கு ஆன்லைன்ல ஓப்பன் ஆகுதா, கம்ப்யூட்டர்ல கவர்மெண்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களோட மனுக்களை உள்ள அனுப்பி உள்ளீடு செய்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு முடிவுக்கு வர முடியும். ஸோ கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லாம, சரி ரைட், இது பணம் வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும். இந்த கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி இல்லாம நிறைய குழந்தைகள் இன்னைக்கு பாதை மாறி போறது நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா எல்லா குக்கிராமத்திலையும் எது இருக்கோ இல்லையோ கையில எல்லாரும் மொபைல் வச்சிருக்கோம். அந்த மொபைல்ல எதை முக்கியமா பார்க்கணுமோ அதை எல்லாரும் விட்டுருக்கோம். எதை பார்க்க கூடாதோ அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தாய்மார்கள் சீரியலை கூட போன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடு மேய்க்க போறாங்க, ஆடு மேய்க்க போறாங்க, காட்டுல உட்காந்து போனை கையில வச்சுட்டு சீரியல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ் ஆயிடுச்சா உடனே யூடியூப்ல போய் பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு டெக்னாலஜிக்கு முன்னேறி இருக்கோம். ஆனா இந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம பின் நோக்கி போகக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றம் டெக்னாலஜி நம்மளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கவே தவிர பாதகமா யூஸ் பண்ணவே கூடாது. குறிப்பா இளைஞர்கள் அண்ட் பெண்கள். நம்மளோட மாவட்டத்துல இந்த ட்ரக் அபியூஸ், போதை பொருள் பயன்பாடு வந்து இன்க்ரீசிங், இப்ப கொஞ்சம் ஏற்றம் அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. தயவு கூர்ந்த இளைஞர்களோ இளைஞர்களோ அது பக்கம் திரும்பாமல், நம்மளோட நோக்கம் வந்து படிப்பா இருக்கணும். கல்வியை முடிச்சால் மட்டும்தான் நீங்க தலை நிமிர்ந்து உயர்ந்து நிற்க முடியும். உங்களோட ஒரு ஜென்ரேஷன் மாறணும் அப்படின்னா நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களோட ஜென்ரேஷன் மாற முடியும். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, நான் படிச்சதுனால, எங்க அப்பா படிச்சதுனால நான் இங்க வந்தது. நான் சும்மா வந்து உட்கார முடியாது, வந்து உட்கார்ந்து படிக்கணும். நம்மளோட மதிப்பிற்குரிய மாவட்ட கூடுதல் ஆட்சியரும் சரி, நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மருத்துவத்துறையை படிச்சு முடிச்சுட்டு தான் அவர் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. நம்மளோட கூடுதல் ஆட்சியர் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காரு. என்னன்னு வந்துட்டார், காஷ்மீர்ல இருந்து படிச்சு, காஷ்மீர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கண்கொள்ளா அதை பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து படிச்சு முடிச்சு இன்றைக்கு சேவை செய்யணும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அப்படின்றது தென்கோடியில இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த கல்வியில ஒரு விஷயம் இருக்கும்போது மட்டும் நம்ம முன்னேற முடியும். நம்மளோட வாழ்க்கை தரம் முன்னேறும், நம்மளோட பார்வை முன்னேறும். தயவு கூர்ந்து பெண்கள் மட்டும் இல்லாம இந்த 3 வரிசையில் இருக்கும் குட்டி குட்டி பசங்களும் சரி, இளைஞர்களும் சரி, கல்வியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொண்டு தயவு செய்து படிங்க. விளையாட்டு தடுப்பா இருந்தாங்க, விளையாட்டும் முக்கியம், கல்வியும் முக்கியம் அப்படின்னு தெரிவிச்சு கொள்கிறேன். இது மட்டும் இல்லாம பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைய தேதிக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகள் நிறைய மாறிவிட்டதுனால புற்றுநோய் அதிகமா இருக்கு. பெண்களுக்கு 2 வகை புற்றுநோய் அதிகமா தாக்குது. ஒண்ணு வந்து மார்பக புற்றுநோய், இன்னொன்னு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இந்த 2 புற்றுநோயும் அதிக அளவில் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் எங்குமே காணப்பட்டிருக்கிறது. அதற்காக நம்மளோட தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளோட மருத்துவத்துறை மூலியமாக இங்க வந்து உங்களோட கிராமத்தில் சில மெடிக்கல் கேம்ப்ஸ் நடைமுறைப்படுத்தி உங்களோட கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா அல்லது மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படின்னு சுய பரிசோதனை செய்யறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு சொல்றாங்க. இல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வெக்கப்படுறோம், ஒரு அச்சப்படுறோம், இதெல்லாம் நம்ம சொல்லணுமா, காட்டணுமா, இது நம்மளுக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லார் மனசுலயும் இருக்கு. தயவுசெய்து அதை வச்சுக்காதீங்க. கேன்சர் அப்படின்றது கியூரபிள் டிசீஸ், அது கண்டிப்பா குணப்படுத்த முடியும். எப்போ அப்படின்னம்னா, முதலே நம்ம கண்டறிச்சிட்டோம் அப்படின்னா, முதல் ஸ்டேஜ்ல இருக்கோம் கண்டறிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால கியூர் பண்ண முடியும். நம்ம அதை வந்து கேர்லெஸ்ஸா விட்டு அது ஒரு பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னம்னா அது கடைசி ஸ்டேஜ்ல போயிட்டு அதை கியூர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை நம்ம விடாமல் முதல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேன்சருக்கும் தயவுசெய்து உங்களோட பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 6ஆம் வகுப்பு உள்ள 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு காலேஜ் படிக்கும் போதோ அல்லது வந்துட்டு பாலிடெக்னிக் போகும்போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் போனாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டைபண்டா 750 ரூபாய் வருது. ஸோ மொத்தம் 1750 ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கிடைக்குது. இது ஒரு பெரிய விஷயம். ஸோ தயவு கூர்ந்து மக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புங்கள் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியில் பண்ணாமல் நம்மளோட டாய்லெட்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு. அது இருந்தாலும் மட்டும்தான் நம்ம சுகாதாரமா இருக்க முடியும். ஸோ குழந்தைகள் வந்து பெரியவர்களை அனைவரும் டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்க, வெளியில் மலம் கழிக்காதீங்க. அது இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மழைக்காலம் வந்துட்டு நம்மளுக்கு டெங்கு வந்து இப்போ கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
ஸோ அனைவரும் சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. அதே மாதிரி